ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஃபுட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஜாம் ரெசிபி. ரொம்பவே ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நான் இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். பீட்ரூட்டில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். இதே இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை நம்ம இப்போது ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜூஸ் தனியாகவும் அந்த பீட்ரூட்டோட சக்கை வந்து தனியாகவும் எடுத்தாச்சுங்க. இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நம்ம ஒரு கிறிஸ்பியான வடை மாதிரி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். அதே மாதிரி பீட்ரூட்டில் தண்ணி சேர்த்து அடித்து இந்த சாறு எடுக்கும் போதும் ஒரு தினம் மட்டும் செஞ்சால் போதும். இந்த சக்கை கூட மறுபடியும் தண்ணி ஊற்றி அடித்து எடுக்க வேண்டாங்க. இப்போது இந்த சக்கையிலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த பீட்ரூட் சாறு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் காய்ச்ச நெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க பீட்ரூட் சாறு இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பீட்ரூட் சாறு சேர்க்கணும்னு இல்லைங்க, உடனே நம்ம ஆட் பண்ணிடலாம். இது இப்போது நல்லா கொதிக்கட்டுங்க. அடுப்பை ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது நல்லா சுருங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். கைவிடாமல் இந்த மாதிரி லைட்டாக கலரிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இதில் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் அந்த பீட்ரூட் சக்கை 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா அந்த சக்கையாக இருக்கும், நல்லாவே இருக்காது அந்த ஜாம். இப்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் காய்ச்சக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நெய் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மெதுவாக விழுதுன்னு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது. பாருங்கள், இது கொஞ்சம் நெகட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். பாருங்கள், இதை நான் இப்போது ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட 100% ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. நீங்கள் இதில் சுகருக்கு பதிலாக வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இதை ப்ரெட்டில் தடவி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம். இந்த ஜாம் ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த வித எக்ஸ்ட்ரா கலரிங் ஏஜென்ட்டுமே ஆட் பண்ணலைங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.